بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சமீபமாக ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஈரானுடைய உண்மை முகம் தெரியாமல் அவளை தூக்கி கொண்டாடுறாங்க என்று நம்ம வீடியோ பேசியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலை அடிப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்ரேலை ஈரான் அடிப்பதை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் மகிழ்ச்சி அடைவாங்களே தவிர யாரும் அதை கவலை கொள்ள மாட்டாங்க. இஸ்ரேலை அடி வாங்குவது, இஸ்ரேல் என்பவன் மனிதகுல எதிரி, அமெரிக்கா என்பவன் மனிதகுல எதிரி, அதை அவன் அடிக்கப்படுவதை எல்லாரும் வரவேற்கிறோம், அதில் மாற்றுக்கருத்து என்பது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேலை அடிப்பதற்காக, அமெரிக்காவை எதிர்ப்பதற்காக ஈரான் இஸ்லாமிய உம்மத்தினுடைய பாதுகாவலர்களாக, இஸ்லாமிய உம்மத்தினுடைய தியாகிகளாக போற்றப்படுவதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. அதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். எந்த அளவுக்கு இந்த ஈரானிய ஷியாக்களுடைய உண்மை முகம் என்ன, அவர்கள் அஹ்லு சுன்னா மக்களை அழிப்பதை கொள்கையாக கொண்டுள்ளார்கள் என்று அவங்களுடைய புத்தகத்திலிருந்து நம்ம நம்பி இருக்கிறோம், வாசித்து காண்பித்திருக்கிறோம். அவர்களுடைய புத்தகத்தினுடைய அந்த மொழிபெயர்ப்பை சொல்லி அவர்கள் எந்த அளவிற்கு அஹ்லு சுன்னா மக்களை, ஷியாக்கள் அல்லாத ஏனைய முஸ்லீம்களை அழிப்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே போல பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளுக்காக நம்ம பேசலை, அரபு நாடுகளுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக பேசலை என்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால் அரபு நாடுகள்கிட்ட குறைகள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, அதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் தூக்கி கொண்டாட போறது இல்லை. அரபு நாடுகளை யார் மக்கள் என்ன செய்யலை, பொதுவான மக்கள் எல்லாரும் தூக்கி கொண்டாடவில்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, யாரை தூக்கி கொண்டாடுறாங்க, அரபு நாடுகள் கோலையா போயிட்டா என்பதற்காக, அரபு நாடுகள் யுத்தம் செய்யலாம் அமெரிக்காவை எதிர்த்து என்பதற்காக, அஹ்லு சுன்னா மக்களுக்கு, அதாவது யாரெல்லாம் இன்னைக்கு தூக்கி கொண்டாடுறாங்களோ அந்த மக்களுடைய உயிரை கொலை செய்வதை ஹலால் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய, பொருளாதாரத்தை சூறையாடுவதை ஹலால் என்று எழுதி வைத்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அஹ்லு சுன்னா மக்களை பல நாடுகளில் படுகொலை செய்திருக்கக்கூடிய இந்த ஈரானை தூக்கி பிடிக்க முடியாது என்று நம்ம சொன்னோம். அப்போ இதனால என்ன செய்யறாங்க, மக்கள் பரவலாக இன்னைக்கு உணர்ச்சிக்கு அடிமையாகி மக்கள் நம்ம ஈரானுக்கு எதிராக பேசினாலே நீங்க இஸ்ரேல் ஆதரிக்கிறீங்க, அமெரிக்காவை ஆதரிக்கிறீங்க, சவுதிக்காக பேசுறீங்க, சவுதி சல்லிக்காக பேசுறீங்கன்னு சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான விஷயமா இருக்கிறது. சவுதிக்காக நம்ம ஆதரித்து பேசுறோம் என்று என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா, அல்லது சவுதி மன்னர்களை தூக்கி பிடிச்சு பேசியிருக்கிறோமா, அப்படி யாராவது உலமாக்கள் பேசியிருக்கிறாங்களா? அப்படி எதுவுமே இல்லாமல் என்ன செய்யறாங்க, உணர்ச்சிக்கு அடிமையாகி ஈரானுக்கு எதிராக பேசினாலே இவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்காக பேசுறீங்க, சவுதிக்காக பேசுறீங்கன்னு சொல்றாங்கன்னா மிக படுமோசமாக இருக்கிறாங்க. இதை பொதுமக்கள் சொல்வது நமக்கு பெரிய வருத்தம் இல்லை, பொதுமக்கள் அறியாமையில பேசுறாங்க அல்லது உணர்ச்சியில பேசுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா, ஆலிம்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள், அறிஞர்கள் என்று மக்களுக்கு மத்தியில் அறியப்படக்கூடியவர்கள், அவர்கள் இப்படி பேசுறது மிக வருத்தமாக இருக்கிறது. யாராவது அமெரிக்காவை ஆதரிப்பானா, யாராவது இஸ்ரேல் ஆதரிப்பானா, அப்படி ஆதரிச்சா முஸ்லீமா இருப்பானா, அல்லது சவுதிக்காக ஈரானை எதிர்க்க வேண்டும் என்று எந்த அவசியம் யாருக்கும் இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, இந்த அறிஞர் என்ற பெயர்ல உள்ளவங்க கூட என்ன பண்றாங்க, இப்படி பேசக்கூடியது மிக வருத்தமாக இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப என்ன பண்றாங்க, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்றாங்க. அண்ணன் பிஜே இவர் பாத்தீங்கன்னா, இவர் ஷியாக்களை பத்தி பரவலாக பேசியிருக்கிறார், ஷியாக்கள் எந்த அளவுக்கு படு மோசமானவங்க என்று தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாரு, இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க, ஈரானை தூக்கி கொண்டாடுறாங்க, ஷியாக்களை தூக்கி கொண்டாடுறாங்க, அவங்க செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டாங்க அல்லது மறைக்கப்பட்டு விட்டது, அந்த வரலாறு தெரியாம மக்கள் கொண்டாடுறாங்க என்று நம்ம சொல்லும்போது என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த அண்ணன் பிஜே சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இன்னைக்கு மக்களுக்கு ஈரானை தூக்கி பிடிச்சு காமிச்சாதான், ஈரானை மக்கள் தூக்கி கொண்டாடுவதை சரின்னு சொன்னாதான் மக்கள் ஏத்துக்கிறோம் என்று என்ன பண்றாரு, இவர் பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு போயிட்டாரு ஒருபடி மேலாக, அதாவது வரலாற்றுல ஷியாக்கள் தான் என்ன பண்ணாங்களாம், அதிகமாக அழிக்கப்பட்டிருக்காங்க, அஹ்லு சுன்னா மக்கள் தான் ஷியாக்களை அதிகமாக அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி அப்படியே என்ன பண்றாரு, மக்களுக்கு சாதகமாக இன்னைக்கு அவர் பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி அவங்க ஆட்சி பண்ணாங்க, அந்த நேரத்தில் சண்டைகள் நடந்தானே, இவங்களும் தாக்கியிருக்காங்க, அவங்களும் தாக்கியிருக்காங்க, அது மாதிரி நடந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் 1171 அந்த சலாஹுதீன் அய்யூபின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பைத்துல் முகஸை மீட்டார்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இறங்கி என்ன செய்யறாரு, அந்த ஃபாத்திமா கலீஃபாவையெல்லாம் அந்த ஷியாக்களை அடிச்சு நொறுக்கி அவ்வளோ பேர் அழிச்சார்.
பாத்திமியா ஷியாக்கள் அவங்க ஷியாக்கள் அழிச்சிருக்காங்க சில சண்டையில். இவன் ஷியா தான் செஞ்சான்னு சொல்லி ஷியாவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரமே இல்லையே. பிற்காலத்தில் அவங்களுக்கு ஆட்சியே வருதுங்க. ரொம்ப முந்தின காலத்தில் எந்த ஒரு ஆட்சி பொறுப்பும் அவங்களை ஹுசைன் கொல்லப்பட்டதுலேருந்து ஒரே சரிவு தான். ஹுசைனை கொன்றாங்கல்ல, அதுலேருந்து வரிசை அவங்களுக்கு சரிவு தானே தவிர ஷியாக்களுடைய எதிரின்னு சொல்லக்கூடியவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க பல நூறு ஆண்டுகளாக. அவன் ஷியாக்கு எந்த ஒரு அதிகாரம் ஆட்சியே இல்லை, அவன் யாரை போய் கொண்டிருப்பான்? அந்த மாதிரி விஷயம் இருக்குது. சமகாலங்களில் சில சண்டைகள் நடந்திருக்கு. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அந்த அவர் சலாஹுதீன் அய்யூப் காலத்தில் இருந்தால் கம்ப்ளீட்டாக இவ்வளோ புகுந்து அவ்வளோ ஷியாக்களையும் கொன்று குவித்து விட்டு அவர் வந்து நினைஞ்சார், அவர் சன்னி ஆட்சியை நிறுவினார்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இது இதில் செய்கிறப்ப அவன் தான் கொலை பண்ணாங்க, நீங்கள் தானே கொலை பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் ரெண்டுமே மார்க்கத்து கிடையாது. அவர் நம்ம ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக செஞ்சிருக்காரு. அதனால பழி சொல்லக்கூடாது. வரலாற்றில் வந்து உண்மையை தான் பேசணும், எது நடந்துச்சு அதை தான் பேசணும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன இடங்களில் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்களே தவிர பெருசாவெல்லாம் கிடையாது. இப்போ ஈரான் பகுதியில் மட்டும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆட்சி இருந்திருக்கு. அது பல பல பகுதிகள் இருக்குது. அதில் சில தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க ஷியாக்கள். அவங்க ஆட்சியை கைப்பற்ற நினைக்கும் பொழுது இதில் உள்ளவங்களாம் செய்வாங்க, அவங்க தாக்கியிருப்பாங்க. அவங்க தாக்குன மாதிரி இப்போ சவுதி இப்போ சமகாலத்தில் எடுத்துக்கோங்களேன், இவங்க எதை சொல்லுவாங்கன்னா சிரியாவை சொல்லுவாங்க. சிரியாவில் இருந்து ஷியாவுடைய ஆட்சி, அதாவது மக்கள் வந்து ஷியாக்கள் கம்மி, ஆட்சி வந்து யார் கையில், அந்த பஷர் ஆசாத் இருந்தார்ல, அவர் கையில் ஆட்சி இருந்துச்சு. ஆட்சி இருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆட்சிக்கு எதிராக வரக்கூடியவங்களையெல்லாம் அவங்க நிறைய கொன்றாங்க. அது ஷியாவாக இருந்தாலும் சன்னியாக இருந்தாலும் கொன்றாங்க, ஷியாவாக இருந்தாலும் கொன்றாங்க, ஆட்சிக்கு எதிராக வந்து குர்திஷா இருந்தாலும் கொலை பண்ணாங்க, ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய ஆட்களை எல்லாம் கொன்றாங்க என்பது இருக்குது. அந்த வரலாறு இருக்குது. அது ஷியாக்களுடைய ஆட்சியாக தான் இருந்தது. அவங்களே போய் அடிச்சுட்டு வாங்க, ரஷ்யாவோட அடைக்கிற மாட்டான். இது நடக்கிற அதே காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், ஏமன் பகுதியில் வந்து ஒரு ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சி சரியில்லைன்னு செஞ்சா மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த மக்களை வந்து சவுதி அரசாங்கம் கொண்டு போட்டு குளிச்சதா இல்லையா? இதே சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சவுதி அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், இப்போ ஆட்சியில் இருக்கிற அந்த சின்ன கூட்டத்துக்கு அவன் சப்போர்ட். அவன் என்ன செய்யறான்னு கேட்டால், அங்கேருந்து அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து அந்த யமனில் வந்து கொண்டு போட்டு அவங்க நிறைய பேர் அழிச்சாங்க. அதுக்கு பிறகு தான் ஹவுதின் உண்டானது. இந்த ஹவுதி உண்டானது எதுக்குன்னு கேட்டால், சவுதிகள் அழித்ததுனால தான் நம்ம ஒரு தயாராக இருக்கணும், நம்ம ஒரு வலிமையை ராணுவம் மாறணும்னு சொல்லி அவங்க ஹவுதி படைன்னு ஒன்று உண்டானது. எதுக்குன்னு கேட்டால், சவுதி வந்து அவங்க அழிச்சதுனால தான் அவ்வளோ பேர் அழிச்சாங்க. இவங்க சிரியாவில் ஷியாக்கள் சொல்லக்கூடிய எத்தனை பேர் அழிச்சானோ அதில் அவன் அழிச்சிருக்கான். ஆனால் ரெண்டு பேருமே கொள்ளைக்கு செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது. அவன் வந்து எங்கள் ஆட்சி உங்கள் ஆட்சிங்கிறதுக்காக செஞ்சாங்களே தவிர, இதில் இந்த கலர் பாசனை நம்பர் பார்த்து பேசுனீங்கன்னா ஷியாக்கள் அழிக்கப்பட்டு ஜாஸ்தி. போய் சொல்லக்கூடாது. வரல நம்ம ஷியாக்களை எதிர்க்கிறவங்களுக்காக வேண்டி அவன் கொள்கையை தப்புமோ கடைசி வரைக்கும் தப்புமோ இன்னைக்கு வரைக்கும் தப்பு இருக்கணும், அது தனி விஷயம். ஆனால் வரலாற்று நடந்த நிகழ்வுகளை சொல்லும்போது அவன் தான் அதிகமாக எல்லாரையும் விட அதிகம், அமெரிக்காவை விட அதிகமான மக்களை கொண்டு விட்டாங்கிறாங்க. இவங்க அமெரிக்காவோட எத்தனை பேர் அழிச்சாங்கிற வரலாறு அவங்களுக்கு தெரியல. அதனால வந்து ஷியாக்கள் வந்து சன்னிங்கிறவங்க தான் ஷியாக்களை அதிகமாக அழிச்சிருக்காங்க. வரலாற்று எடுத்துக்கிட்டீங்களா? இதில் வந்து அண்ணன் பிஜே என்ன சொல்றாரு, அதாவது அதிகமாக வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா அகுலு சுன்னா மக்கள் தான் ஆட்சியில் இருந்தாங்க, ஷியாக்கள் ஆட்சியில் கிடையாது. அப்போ வந்து அவங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அகுலு சுன்னா மக்கள் தான் அதிக காலங்கள் ஆட்சியில் இருந்த அடிப்படையில் அவர்கள் தான் வந்து ஷியாக்களை அடக்கி வச்சிருப்பாங்க என்று சொல்லி யூகமாக பேசுறார். இவர் வந்து யூகமாக பேசுவது இன்றைக்கு நேற்று அல்ல. இவர் வந்து பரவலாக என்ன செய்வார், ஹதீஸ்களுக்கு எதிராக யூகமாக பேசுவார். ஹதீஸ்கள் மூடலா இருந்தா இவர் ஒன்றை விளங்கி கொண்டு யூகம் என்ன செய்வாரு, அதுதான் சரின்னு பேசுவாரு. ஹதீஸுக்கு எதிராக பேசியவர். அதே போல சஹாபாக்கள் விஷயத்தில் சுவர்க்கத்திற்கு நன்மாராயன் கூறப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான்னு சொன்னேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்குடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், நான் அவங்களை பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன பின்னால அவர்களுடைய அந்த வரலாறு எடுத்து என்ன பண்றாரு, அவங்க தான் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு சூத்திரதாரி, அவர் தான் ஆளை வச்சு கொண்டாரு. தான் பதவி ஆசைப்பட்டு என்ன பண்றாரு, அலி ரலியல்லாஹு என்ன பண்ணாங்களாம், பதவி ஆசைப்பட்டு ஒரு முஸ்லீமை சுவர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த படுபாவி என்று பேசியிருக்கிறார். பேசினாரா இல்லையா? பார்த்தாருன்னா என்ன தோணுது, இது என்ன இப்படி தானே கேம் விளையாடுற, நல்லா தெரியுது, அலிதான் விளையாடுற, கேமே அலிதான் இவ்வளவு செஞ்சது அலிதான். எதனால் அது மறையுது என்று கேட்டால், இந்த சுன்ன ஜமாத்தாளுக்கு வந்து நாங்கள் பல பதவியை பேச மாட்டோம், நாக்கள் நடக்க மாட்டோம், இதெல்லாம் நல்ல தத்துவம் நானே ஒரு காலத்தில் பேசியிருக்கிறேன். எந்த சஹாபியுடைய நோக்கத்தையும் நாம் கொச்சப்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹ்ட்ட பாடம் பெற்றவங்க புரிந்து கொள்றது தப்பு வரும். சரின்னு நினைச்சிட்டு தான் ஒருத்தர் ஆயிஷா நாயகி தப்பு சொல்ல முடியாது, அலியும் தப்பு சொல்ல முடியாது. அவர் நோக்கத்தை செஞ்சாரு, இவங்க அதான் நம்ம செய்யணும். வேற ஷாபி இமாம்கிட்ட இதை பத்தி கேட்கறாங்க, கர்பலா பத்தி, சஹாபாக்கள் யுத்தத்தை பத்தி கேட்கறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷாபி இமாம் சொன்னாங்க, அழகான அற்புதமான வார்த்தை, புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைன்னு சொல்லுவோம்ல, அழகான வார்த்தை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரத்தத்திலிருந்து நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டான். இப்ப நான் அந்த காலத்துல வாழ்ந்தேன்னு வைங்க, ஏதாச்சும் ஒரு பக்கத்துல வாழ் பிடிச்சிருப்பேன்ல, அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கும் பொழுது நானும் அதில் ஒருவனாக இருந்தால் இவரை கொள்றதுக்கு அவரை கொள்றதுக்கு நான் ஆயுதம் தாங்கி இருப்பேன். அந்த ரத்தக்கரை படியாமல் நம் கைகளை எல்லாம் காப்பாற்றி விட்டான். ஏண்ட நாக்குனால போட்டு ரத்தத்தை நக்க பாக்குறீங்க. அப்ப இப்படிப்பட்ட நபர் வந்து இன்னைக்கு வந்து அவுலு சுன்னா மக்கள் தான் ஆட்சியில் அதிகமா காலம் இருந்தான், அப்ப வந்து அவன் வந்து தான் என்ன பண்ணா, ஷியாக்கள் அதிகமாக அழிச்சான் என்று சொல்வது வந்து ஆச்சரியம் இல்லை. அப்ப இப்படியாக என்ன செய்வாங்க, சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப என்ன செய்வாரு, இவர் நிலைப்பாடை மாத்தி கொண்டு பேசுவார். இது ஆச்சரியம் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா
இவர் ஏன் அப்படி பேசுறாரு? இவருக்கு உண்மை வரலாறு தெரியாம இருக்குதா? நிச்சயமாக இல்ல. அப்ப வந்து எதுக்காக அப்படி பேசுறாருன்னு சொன்னா, அதாவது சலப்புகள் தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஈரானுடைய உண்மை முகத்தை மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப சலப்புகள் மீது மக்கள் வெறுப்படைகிறாங்க. இது யதார்த்தமாக உள்ள நிலைமை. அப்ப இந்த நிலைமையை பயன்படுத்திக்கொண்டு என்ன பண்றாரு அண்ணன் பிஜே, அப்ப சலப்புகளை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், சலப்புகள் மீது இன்னும் தவறான எண்ணத்தை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று என்ன பண்றாரு? இப்படியெல்லாம் வரலாற பூசி மொழிகி பேசுறார். அண்ணன் என்ன சொல்றாரு? அஹ்லுசுன்னா மக்கள் தான் ஷியாக்களை வந்து அதிகமா வந்து அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு 2 உதாரணம் சொல்றாரு. ஒண்ணு என்ன சொல்றாரு? யெமன்ல வந்து என்ன பண்ணாங்களாம், சவுதி அரசாங்கம் யெமன்ல போய் வந்து யுத்தம் செய்தது. அப்ப வந்து அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது எங்க என்ன சொல்ல, அப்ப அங்க இருந்த ஹூதிகள் என்று சொல்லக்கூடிய ஹூதின்னு சொல்லக்கூடிய மக்கள், அந்த ஒரு போராட்ட குழு அதுக்கு பிறகு தான் உருவானாங்கன்னு சொல்லி யெமனுடைய யுத்தத்தை பத்தி அடியாம என்ன பண்றாரு அவர் பேசுறார். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த யெமன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹூதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து சவுதி அரசாங்கம் வந்து அந்த யெமன் மீது படை தொடுத்த பின்னால வந்து உருவானாங்க என்று வந்து பேசுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஹூதிகள் சொல்லக்கூடியவர்கள் வந்து 1990லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் இயக்கமா இருந்தாங்க. அந்த மாணவர் இயக்கம் என்ன பண்ணாங்க, பின்னால வந்து 2004 தான் வந்து ஒரு போராட்ட குழுவாக மாறுறாங்க, ஒரு ஆயுத குழுவாக மாறுறாங்க. அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா 2014 காலகட்டத்துல தான் இந்த யெமன்ல வந்து என்ன செய்யப்படுது, அரசு சவுதி வந்து அங்க வந்து யுத்தம் செய்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹூதிகள் வந்து இவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஷியாக்களுடைய ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், ஜெய்தியான்னு சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பிரிவை சார்ந்தவர்கள். அந்த யெமன்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ்லு சுன்னா நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். அப்ப வந்து இந்த அஹ்லு சுன்னா ஆட்சியாளர் இருந்தாருன்னா நம்ம ஷியாக்களுடைய நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு ஆபத்து என்ன செய்யறாங்க, இந்த ஹூதிகள் வந்து அந்த அஹ்லு சுன்னா ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்றாங்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, சவுதிட்ட வந்து உதவி தேடுறார். அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, சவுதி வந்து கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்காக இவங்க ஷியாக்கள் கட்டுப்பாட்டுல போயிட்டா நாடு நாசமாயிரும், அஹ்லு சுன்னா மக்கள் வந்து யெமன்ல வாழ முடியாது என்பதற்காகத்தான் என்ன பண்றாங்க, அந்த ஹூதிகளுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தாங்கன்னு பாக்குறோம். இந்த ஹூதிகள் வந்து 2014ல சனான்னு சொல்லக்கூடிய அந்த தலைநகரை கைப்பற்றாங்க. கைப்பற்றிய பின்னால வந்து அந்த அஹ்லு சுன்னா ஆட்சியாளரை வந்து எதிராக கிளர்ச்சி செய்து அவரை வந்து ஆட்சியிலிருந்து கவிழ்க்கிறாங்க. அவருக்கு சாதகமாகத்தான் சவுதி அரசாங்கம் என்ன பண்ணுது, அங்க அந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்காகத்தான் அங்க யுத்தம் தொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து கிளர்ச்சி செஞ்சு உள்ள வர்றான். அப்ப கிளர்ச்சி செய்யக்கூடியவனுக்கு எதிராக வந்து நம்ம செய்ய அடக்குமுறை அடக்கி வைப்பது அந்த ஆட்சியாளர் மீது உள்ள பொறுப்பு. அப்ப வந்து இந்த யெமனுடைய யுத்தம் என்பது என்ன, இது வந்து அந்த போராட்டக்காரர்களை ஷியாக்களுடைய போராட்டக்காரர்களாகிய இந்த ஹூதிகளை வந்து பாத்தீங்கன்னா அடக்குவதற்காகத்தான் இந்த சவுதி வந்து அங்க வந்து இருந்த ஆட்சியாளருக்கு அஹ்லு சுன்னா ஆட்சியாளருக்கு உதவி செய்தாங்களே தவிர மாறாக வந்து வேண்டுமென்ற என்ன செய்யல, அந்த நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களாக கிளர்ச்சி ஏற்படுத்தி இவர்களாக வந்து இனப்படுகொலை செய்யவில்லை என்றும் புரிந்து கொள்ளணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதே போல வந்து பாத்தீங்கன்னா சலாஹுதீன் அய்யூபி என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாரு, ஷியாக்கள் ஃபாத்திமியாக்களுடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு அவங்களை என்ன பண்ண அவங்களை முழுக்க ஒட்டுமொத்தமா அடி துடைத்து விட்டு அவர் வந்து ஆட்சியை கைப்பற்றினார் என்று சொல்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சலாஹுதீன் அய்யூபி வந்து என்ன செய்றாரு, அவர் ஒட்டுமொத்தமா ஷியாக்களை இனப்படுகொலை செய்ததை போல அண்ணன் பிஜே வந்து வார்த்தை மாத்தி பேசுறார். சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமா இனப்படுகொலை செய்யவில்லை, மாறாக வந்து ஃபாத்திமியா சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், அவங்க யாரு, ஃபாத்திமியாக்கள் தான் ஷியாக்கள்ல வந்து மிக வரம்பு மீறிய ஒரு கூட்டத்துல ஒரு நபர்கள். அவங்க மூலமா தான் என்ன செய்யப்படுது, நிறைய இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னைக்கு தர்கா வழிபாடுகள் மௌலீதுகள் எல்லாமே அவங்க மூலமா தான் இஸ்லாமிய மார்க்கத்துல புகுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வழிகேட்ட அந்த கொள்கையை வந்து அகற்றணும் என்று என்ன பண்ணாரு அவர். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் அஹ்லு சுன்னா கொள்கைக்காக என்ன பண்ணார், அந்த நேரத்துல வந்து அவர் வந்து யுத்தம் தொடுத்தார். அஹ்லு சுன்னா ஆட்சியை கொண்டு வரணும், ஷியாக்கள் உள்ள இருந்தா என்ன ஆகும், இருக்க மார்க்கத்தை மாத்திடுவான், மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டான் என்று சொல்லி என்ன பண்ணாரு, அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு, இன்னும் சொல்ல போனா அவர் வந்து அங்க வந்து இனப்படுகொலை செய்யவில்லை, மாறாக வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு அந்த கிளர்ச்சியாளரை மட்டும் அடக்கி அவர் ஆட்சியை கொண்டு வந்தாரே தவிர பொதுமக்களுக்கு எதிராக என்ன செய்யற அவர் வந்து இனப்படுகொலை செய்யவில்லை என்பதை நம்ம புரிந்து வரணும். அப்ப வந்து இந்த அஹ்லு சுன்னா மக்கள் செய்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக, இல்லைன்னு சொன்னா சரியான கொள்கை நிலைநாட்டுவதற்காக, தங்களுடைய நாட்டுல வந்து ஷியாக்கள் ஆட்சியில் இருந்தான்னு சொன்னா அஹ்லு சுன்னா மக்களை நிம்மதியா வாழ விட மாட்டான் என்பதற்காக. என்ன இன்னைக்கு வந்து பாருங்க, அஹ்லு சுன்னா நாடுகள்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் நிம்மதியா தான் வாழ்றான். சவுதிலேயே மற்ற நாடுகள்லயே ஷியாக்கள் வந்து வேலை செய்யலையா, நிம்மதியா வாழலையா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன செய்ய விட மாட்டான், அஹ்லு சுன்னா மக்கள் நிம்மதியா வாழ விட மாட்டான். நீங்க ஈரான்ல பாருங்க, அஹ்லு சுன்னா மக்கள் நிம்மதியா வாழ்றாங்களா? பள்ளிவாசலை இடிச்சான், அஹ்லு சுன்னா அறிஞர்களை கொலை செஞ்சான்,
அஹ்லுசுன்னா பள்ளி வாசல்கள் எல்லாம் தரமேட்டமாக்கினான், மதரசாக்கள் இடிச்சான். அங்க வந்து ஈரானுடைய தலைநகர்ல வந்து பள்ளிவாசல் கட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. அஹ்லுசுன்னா மக்களுக்கு பள்ளிவாசல் கட்ட அனுமதி இல்லை. ஆனா என்ன பண்றாங்க இன்னைக்கு, அந்த மக்களை தான் இஸ்லாமிய பாதுகாப்போட தூக்கி பிடிக்கிறாங்க. இது ஆச்சரியமா இருக்கிறது. அப்ப வந்து அஹ்லுசுன்னா மக்கள் யுத்தம் செய்தது எதற்காக? அது வந்து ஒன்று அரசியல் லாபத்திற்காக. இல்லைன்னு சொன்னா சலாவுதீன் அய்யூபி போன்றவர்கள் ஷியாக்கள் ஆட்சியில் இருந்தானா அஹ்லுசுன்னா மக்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டான், மார்க்கெட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவான் என்பதற்காக என்ன பண்ணாங்க, அங்க யுத்தம் செஞ்சாங்க. இதுமே வந்து இனப்படுகொலை செய்யவில்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷியாக்கள் என்ன பண்ணா, இனப்படுகொலை செய்தான். இருக்கக்கூடிய ஆட்சியை ஃபுல்லா கவிழ்ப்பதற்கான பல சித்து வேலைகளை பார்த்தா. நம்ம முதலாவது வீடியோல பேசியிருந்தோம் ஷியாக்கள் உண்மை முகம் என்னன்ட்டு. அது தெளிவாக நம்ம பேசியிருக்கிறோம். இவன் என்ன பண்ணுவான், இனப்படுகொலை செய்வான். சிரியால இனப்படுகொலை செஞ்சான், ரசாயன குண்டுகளை தூக்கி எறிஞ்சு இனப்படுகொலை, குழந்தைகள் உட்பட எல்லாத்தையும் கொலை செஞ்சான். கிட்டத்தட்ட சிரியால மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 6 லட்சத்துக்கும் நெருக்கமான மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அகதிகளாக துரத்தப்பட்டாங்க. 25,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்க இறந்து போனாங்க. இது இனப்படுகொலையா இல்லையா? அப்ப ஷியாக்கள் என்ன செய்வான், அரசியலுக்காக அந்த ஆட்சியாளரை மட்டும் ஆட்சியோட யுத்தம் செய்ய மாட்டான், அந்த ராணுவத்தோட மட்டும் யுத்தம் செய்ய மாட்டான். எப்படி அஹ்லுசுன்னா மக்கள் ராணுவத்தோட மட்டும் யுத்தம் செஞ்சு அங்க வந்து மாற்றத்தை கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாலும் அது மாதிரி செய்ய மாட்டான். இவன் என்ன செய்வான், ஒட்டுமொத்த இனத்தையும் அழிப்பான். அது அவனுடைய கொள்கையாக இருக்கிறது. அதாவது சிரியால நம்ம பார்த்தோம். என்ன சொல்லப்பா, இவன் ஆட்சியில இல்லை என்பதற்காக வந்து இவன் அமைதியா இருந்தானா? இல்ல, நீ எவ்வளவு நாடுகள் என்ன பண்ணிருக்கிறான், லெபனான், ஈராக் யுத்தத்துல, ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நடைபெற்ற அந்த யுத்தத்துல அமெரிக்காவோட கைகோர்த்து கொண்டு இந்த ஈரான் வந்து ஈராக்ல வந்து இனப்படுகொலை செஞ்சானா இல்லையா? அப்ப ஈராக்ல வந்து அமெரிக்கா வந்து தாக்குவதற்கு அதிலேயே முக்கியமான பங்காக இவன் தான். அப்ப வந்து இவன் கையில ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு அங்க உள்ள முஸ்லீம்கள் வந்து எப்படியாவது பழி வாங்க வேண்டும். அதே போல வந்து யாரெல்லாம் வந்து ஆட்சியருக்கு எதிராக கிளம்புறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆயுத உதவி செஞ்சு நாட்டுல வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி அஹ்லுசுன்னா மக்களுக்குள்ள வந்து அடித்து கொண்டு சாகக்கூடிய இனப்படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு என்ன பண்ணா இவனை சூழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து ஷியாக்களுடைய வந்து அந்த அஹ்லுசுன்னா மக்களை வந்து அழித்ததும், மற்றவர்கள் வந்து அந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சியை அடக்கியதும், அல்லது தங்கள் அரசாங்கத்தை தக்க வைப்பதற்காக அந்த இராணுவத்தோடு யுத்தம் செய்ததும், சலாவுதீன் அய்யூபி போன்றவங்க வந்து இராணுவத்தோடு மட்டும் யுத்தம் செஞ்சதும், இவன் வந்து அஹ்லுசுன்னா மக்களை அழிப்பதை கொள்கையாக கொண்டு இனப்படுகொலை செய்ததும் 2-3 நிச்சயமாக கிடையாது. அப்ப எப்படி வந்து நீங்க வந்து வாய் கூசாம வந்து அஹ்லுசுன்னா மக்கள் தான் அதிகமா அவனுக்கு உண்டாங்கன்னு சொல்றீங்க? வரலாற்றை எடுத்து காட்டுங்க. எந்தெந்த நாடுகள்ல அஹ்லுசுன்னா மக்கள் வம்படியாக இவ கிளர்ச்சி செய்யாம இவன் அமைதியா இருந்து வம்படியாக இவங்களா போய் கிளர்ச்சி ஏற்படுத்தி இவர்களாக இனப்படுகொலை செய்தாங்க என்று ஒரு வரலாறு காட்டுங்க. அப்படி காட்ட முடியுமா உங்களால? இவன் கிளர்ச்சி செய்யாம இருந்தான், இவன் தான் அஹ்லுசுன்னா நாடுகள் என்ன பண்ணா போய் ஷியாக்கள் அழிச்சு ஒழிச்சான், இவனா தேவையில்லாம வந்து அங்க வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தினான் என்று எதாவது காட்ட முடியுமா? அப்படி கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கொள்கையில அஹ்லுசுன்னா மக்கள் கிடையாது. அவன் இடப்படுகொலை செய்யணும், ஷியாக்கள் அழித்தொழிக்க வேண்டும், அவங்க உலகத்துல வாழக்கூடாது, நஜீஸானவங்க, அவங்க அழிச்சொழிப்பது வந்து ஹலாலு என்று எந்த அஹ்லுசுன்னா உலமாக்கள் ஃபத்வா கொடுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஷியாக்கள் வந்து இவர்கள் அப்படியான நிலைப்பாடுல இருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு ஷியாக்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களோ அரபு நாடுகளை வந்து தூக்கி பிடிக்க தேவையில்லை. அரபு நாடுகள் கோழையா போயிட்டான். அரபு நாடுகளை வந்து வெறுப்பதற்காக என்ன பண்றீங்க, ஷியாக்களை தூக்கி பிடிக்கிறான்னு இல்லையா? இந்த ஷியாக்கள் வந்து அஹ்லுசுன்னா மக்களாகிய நம்மை உங்களை அழிக்க வேண்டும், நாம் எல்லாம் வந்து நஜீஸானவர்கள், அசுத்தமானவர்கள், நம்மை அழிப்பதை வந்து அவன் கொள்கையா கொண்டிருக்கிறான். அப்படி கொள்கையா கொண்டு பல புரட்சி செஞ்சு அஹ்லுசுன்னா மக்கள்ல வந்து கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செய்து அஹ்லுசுன்னா மக்களுக்கு எதிராக வந்து இனப்படுகொலை செய்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அமெரிக்காவோட கைகோர்த்து கொண்டு இனப்படுகொலை செய்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அஹ்லுசுன்னா மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுத்து அஹ்லுசுன்னா மக்களை இனப்படுகொலை இன அழிவு செய்த இந்த ஷியாக்களும் அஹ்லுசுன்னா மக்கள் வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்காக செய்ததும் ஒன்னா? எப்படி மனசாட்சி தான் என்ன பண்றீங்க நீங்க வந்து 2-1 பேசுறீங்கன்னா மக்களுடைய அந்த மனநிலைக்கு ஏற்ப மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்ப மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்ன பண்றீங்க, சந்தர்ப்பவாதியா பேசிக் கொண்டிருக்கீங்க என்பதை என்ன செய்யுங்க நீங்க புரிந்து கொள்ளுங்க. இதே அண்ணன் பீச் என்ன சொல்றாரு, அதாவது ஷியாக்கள் என்ன பண்ணா உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணா ஆட்சியாளருக்கு தவறாக இருந்தாலும் கூட பொறுமையா தான் இருக்கணும். மன்ற ஆமின் அமரிகி ஷைன் எக்ரஹு பலஸ்பீர் அசூல் என்ன சொன்னாங்களாம், ஆட்சியாளருக்கு எதிராக வந்து வெறுக்கத்தக்க ஒன்றை பார்த்தா பொறுமையா போக சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, ஷியாக்கள் தான் என்ன பண்ணா ஆட்சியாளருக்கு எதிராக உஸ்மான் ரலியல்லாஹுக்கு எதிராக கிளர்ச்சியே பண்ணா
இஸ்லாமிய ஒற்றுமைன்னு பேசுறாங்களே இல்லையா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து முதல்ல இஸ்லாமிய ஒற்றுமை கெடுத்தது யாரு, ஷியாக்கள் தான் பேசுறார். ஷியாக்களுடைய ஒரு விஷயம் வந்து இருக்குது. நான் சொன்னபடி ஆரம்ப காலத்தில் இருந்த, இன்னும் சொல்ல போனால் இப்போ நமக்கு மார்க்கத்தினுடைய கடமை என்ன? ரசூல்லா என்ன செஞ்சாங்க? மர்ராமின் அமீரி செய்யன் எக்ரஹு. ஒரு அமீர் இருக்கிறார், ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, அவற்றை விரும்பாத ஒன்றை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால், இது புகாரில் 7054வது ஹதீஸில் வருகிறது. ஃபல் யஸ்பிர் அலைஹி, சபுர் செய்யணும். அப்போ உஸ்மான் மீது ஒரு பழைய சுமத்தி எல்லாம் திறன் நிற்கிறாங்களா, அப்போ வந்து அலியா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு என்ன வழிகாட்டணும்? ரசூல்லா சொன்ன அந்த ஹதீஸை வழிகாட்டணும். எப்படி? மர்ராமின் அமீரி செய்யன் எக்ரஹு, தான் வெறுக்கிற ஒரு காரியத்தை உங்கள் அமீர்கிட்ட கண்டால் ஃபல் யஸ்பிர் அலைஹி, சபுர் செய்யுங்க. போங்கடா எல்லாரும், அவர் தலைவராக வந்துட்டார், அதை உடைச்சா சாம்ராஜ்யம் உடைஞ்சு போயிடும், அதை உடைச்சா என்ன நாசமாக போயிடும், கட்டிக்கா தம்புட்டு அழிஞ்சு போயிடும். இப்போ இன்னஹு மன்ஃபாரக்கல் ஜமாத்த ஷிபரன், ஜமாத்துனா இவங்க இந்த ஜமாத்துக்கு இந்த அதிசய தப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. வணங்குதா? மன்ஃபாரக்கல் ஜமாத்த ஷிபரன், ஜமாத்தை விட்டு உர்ஜான், ஷிபரனா உர்ஜான், யார் பிரிகிறானோ ஃபமாத்த, அந்த நிலையில் மரணித்து விட்டானோ, இல்லா மாத்த மைத்தன் ஜாஹிலியா, ஜாஹிலியா அறியாமை கால மரணத்தை தான் தழுவுகிறான் அப்படின்னு சொன்னாங்களே ரசூல்லா. இந்த ஹதீஸை உங்கள் ஜமாத்துகளுக்கு மட்டும் அதுக்கு மட்டும் இதை ஃபிட் பண்ணி பார்க்குறீங்களே, இது அமீர் விஷயத்தை தானே சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை கவனிக்காமல் அந்த சம்பவத்தை கண்முன்னே கொண்டு வந்தால் இந்த ஹதீஸ் மீறப்பட்டது. அப்போ அமீர்கிட்ட வந்தால் பொறுமையாக இருக்க, தப்பே செஞ்சுருக்கட்டும்யா உஸ்மான், அவர் தலைமையெல்லாம் ஆட்சி இருக்கிறது, இந்த சாம்ராஜ்யம் உண்டாயிடுச்சு, நீங்கள்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தீங்க, அதை வந்து நீங்கள் அந்த கட்டுக்கோப்பு அவர் மௌத்தாகட்டும், அவரை ராஜினாமா பண்ணட்டும், அது வரைக்கும் நீங்கள் அது கீழே தானே இருந்தாகணும். இப்படி ஒவ்வொருத்தரையும் தப்பு காட்டிட்டு ஆளாளுக்கு புரட்சியை கிளம்பி வந்தீங்கன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? அப்போ இந்த வாசல் அன்னைக்கு தானே திறக்கப்படுது. இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையை கிழித்து விட்டார்கள் அப்படின்னு பேசுகிறீங்களே, எங்கேருந்து ஆரம்பிக்குது? அது இங்கே தானே ஆரம்பிக்குது. அந்த சாம்ராஜ்ய கட்டுக்கோப்பு செதஞ்சிச்சா இல்லையா? உஸ்மான் பக்கம் தவறே இருக்கட்டும், இந்த அவர்களை அடக்கணுமா அடக்கக்கூடாதா? இந்த அவர்களை அடக்கணுமா அடக்கக்கூடாதா? என்ன சொல்றாரு? ஷியாக்கள் வந்து அவன் தான் கிளர்ச்சி ஏற்படுத்தினா, அவன் ஆட்சியாளர் தவறுனாலும் பொறுமையா போன்னு சொல்லுவார். ஆனா இங்க என்ன சொல்லுவாரு? இந்த இடத்துல வந்து ஷியாக்களை வந்து தன்னுடைய தனிப்பட்டு பேசும் பொழுது ஷியாக்கள் செய்த அந்த புரட்சிகளையும் மற்றவற்றையும் வந்து சாதாரணமா கடந்து போறாரு. அஹ்லு சுன்னா மக்களை போடத்தான் அவனும் அழிச்சான், அல்லது அஹ்லு சுன்னா மக்கள் தான் அதிகமா அழிச்சாங்க ஷியாக்கள் சொல்லி ஒரு பேசுறாருன்னா எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதியா இருப்பாரு? மக்கள் பார்த்து என்ன செய்யுங்க, புரிந்து கொள்ளுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சம்சுதீன் காசிமி இவர் என்ன செய்யறாரு? ஆரம்பத்துல என்ன பேசியிருந்தாரு? ஷியாக்கள் வந்து காஃபிர்கள், எல்லா ஷியாக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம் நாங்க என்று தெளிவா பேசியிருந்தார். காஃபிர்னு பேசுறார். இப்போ வந்து என்ன பண்றாரு? ஈரானிய முகத்தை போல முஸ்லீம் முகம் கிடையாது, ஈரான் தான் உண்மையான முஸ்லீம் என்று அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இவர் என்ன பண்றாரு? சந்தர்ப்பவாதியா தான் இருக்கிறார். நம்ம அந்த வீடியோ கட் பண்ணி போட்டிருந்தோம், தெளிவாக தான் போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாருங்க, கடைசி என்ன சொல்றாருன்னு பாருங்க, இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. இன்னைக்கு உலகத்திலே நீங்க நம்புங்க நம்பாம போங்க, ஏத்துக்குங்க ஏத்துக்காம போங்க, சத்தியமான யதார்த்தமான நிதர்சனமான உண்மை என்னவென்றால் இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம் என்றாலே அது ஈரானுடைய முகமதா இருக்குது. இன்றைக்கு உலகத்திலே முஸ்லிம் என்றாலே அது ஈரானுடைய முகமதா இருக்குது. இருக்கக்கூடிய ஷியாக்கள், போராக்கள், ராப்சியா, காதிரியா என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பல பிரிவினர்கள், இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரிவை கொண்டவர்கள். குறிப்பா சொல்றதா இருந்தால் இன்றைக்கு ஈரானிலிருந்து வரக்கூடிய ஷியாக்களும் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய ஷியாக்களும் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், லெபனானில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒரு பிரிவை சார்ந்தவர்கள், இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய ஷியாக்கள் ஒவ்வொரு குரூப்பை சார்ந்தவர்கள். ஆனால் நாம் அவர்களை ஒட்டுமொத்தமா ஷியாக்கள் என்று தான் பார்க்கிறோம் நமக்கு தெரிந்த வரையிலே. கண்ணியத்துக்குரியவர்களே, எதற்காக சொல்கின்றால் நம்முடைய இது போன்ற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக காஃபிர்களோடு கைகோர்க்க வேண்டிய அவலநிலை. நீங்க பார்த்திருப்பீங்க எந்த அளவுக்கு சொல்றாரு. ஆரம்பத்துல ஷியாக்கள் காஃபிர்னு பேசியிருக்கிறார், இப்ப என்ன பண்றாரு? முஸ்லீம்னு பேசுறார். இப்போ வந்து சாதாரண வழிகேடு ஆயிட்டான். எது? சஹாபாக்களை திட்டுறது, சஹாபாக்கள் காஃபிர்னு சொல்றது, குர்ஆன்ல குறைபாடு உள்ளன்னு சொல்றது. குர்ஆன்ல வந்து 17,000 வசனம் இருந்துச்சான், எல்லா வசனத்தையும் மாத்திட்டு அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4,000 வசனம் இருந்துச்சான். அந்த வசனங்களை ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு சம்பந்தமாகவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருந்தது, அதை ஃபுல்லா மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி குர்ஆனை தொகுத்து கொடுத்த சஹாபாக்கள் அனைத்து இஸ்லாமிய உம்மத்தின் மீது குர்ஆன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தி சஹாபாக்கள் காஃபிர்னு சொல்றான். சஹாபாக்களை வந்து பன்றியோட மோசம் எழுதி வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஷியாக்கள் இன்னைக்கு வந்து முஸ்லீமா, அன்னைக்கு காஃபீர் இன்னைக்கு முஸ்லீமா? இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அன்னைக்கு வழிகேடு இன்னைக்கு வழிகேடுன்னு சொன்னீங்களா? அல்ல அன்னைக்கு வந்து காஃபீர்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முஸ்லீம்ங்கிறீங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காஃபீரா இருந்தான், இன்னைக்கு எப்படி ஆயிட்டான்? சாதாரண வழிகேடு ஆயிட்டான். அப்ப இது சாதாரண வழிகேடு. எது சாதாரண வழிகேடு? சஹாபாக்களை திட்டுறது, சஹாபாக்களை காஃபீர் ஆக்குறது, அலி ரலியல்லாஹு தூக்கி பிடிக்கிறது, இதெல்லாம் சாதாரண வழிகேடாம். இந்த குமைனியுடைய நிலைப்பாடு என்ன? அலி ரலியல்லாஹு வந்து தூக்கி பிடிப்பாங்க, அல்லாஹ்க்கு நிகரா பார்ப்பாங்க,
அவங்க கிதாபில் எழுதப்பட்டிருக்கா இல்லையா, அவங்க சார்ந்த அவங்க கொள்கையை சார்ந்த புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்த அந்த ரசூலை நாங்க ஏற்றுக்கொள்ளல, அந்த அல்லாஹ்வை நாங்க ஏற்றுக்கொள்ளல என்று என்ன பண்றாங்க, உண்மையான இஸ்லாம் சொன்ன அல்லாஹ்வையோ உண்மையான மார்க்கம் சொன்ன ரசூலையோ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெளிவாக புத்தகத்துல வந்து எழுதி வச்சிருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட நபரை என்ன பண்றீங்க, முஸ்லீம்னு பேசுறீங்க, இது சந்தர்ப்பவாதமா இல்லையா? என்ன சொல்ல போனா சம்சிகாட்சி என்ன பண்றாரு, அந்த உரையிலேயே தெளிவா சொல்றாரு, அதாவது யூத தான் இதை உருவாக்கி விட்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த வேதத்தை நாம் தான் இறக்கி வைத்தோம், இதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டதனால் எந்த யூதனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர்களால் ஒரு சின்ன கீறலை ஏற்படுத்த முடிந்தது இந்த ஷியாக்கள் என்ற வழிகட்ட கூட்டத்தின் மூலமாக. அப்ப யூதர்கள் தான் உருவாக்கி விட்டான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு என்ன பண்றாரு, அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம்னு பேசுறாருனா எப்படிப்பட்ட நபரா இருப்பாரு? எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னா யூதர்களோடு இந்த ஷியாக்கள் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறான், யூதனா இருந்து முஸ்லீம் ஆகிக்கொண்டு அவன் செய்த அந்த பிரச்சனை தான் ஷியாக்கள் உருவாகுவதற்கான காரணம். அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் யூதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதற்கு இன்னும் தெளிவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூதனுடைய கொள்கைக்கு பல கொள்கைக்கு என்ன செய்வான், இவன் ஒத்து போவான். அதை அறிஞர் பெருமக்கள் தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, கிதாபே போட்டிருக்கிறாங்க. பதிலுல் ஜுஹூது ஃபி முஷாபஹத்தி ராஃபில் அல் யஹூத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்துல்லா அல் ஜுமைலின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் 2 பாகம் என்ன பண்ணியிருக்கிறாரு, யூதர்களோடு எந்த அளவுக்கு ஷியாக்கள் வந்து ஒத்து போறாங்க என்று 2 பாகம் புத்தகம் எழுதியிருக்காரு. அப்ப யூதர்கள் உருவாக்கப்பட்டவங்க சொல்லி அன்னைக்கு சொல்லி போட்டு சம்சுதீன் காசிமி இன்னைக்கு என்ன பண்றாரு, இவங்க தான் உண்மையான முஸ்லீம்னு பேசுறாருனா இது சந்தர்ப்பவாதமா இல்லையா? அளவுக்கு பேசுறாரு. அதாவது நம்ம என்ன செஞ்சோமா, சவுதிகிட்ட சல்லி வாங்கி பேசுறோங்கிறார். நியாயமாக வந்து கருத்தடிப்படையில் விமர்சனம் பண்ணா கருத்தடிப்படையில் விமர்சனம் பண்ணுங்க. ஷியாக்களுடைய உண்மை முகத்தை நம்ம சொல்றோம், இல்ல அப்படி கிடையாதுன்னு சொல்லுங்க, ஷியாக்கள் கூலி அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா என்ன செய்யறாரு, ஒரு சவுதியில சல்லின்னு பேசுறாருன்னா இது சாதாரணமான ஒரு பாமரத்தனமான பேச்சு, ஒரு ஆளி பேசக்கூடிய பேச்சா? சவுதியில சல்லி அவங்க நீங்க பாத்தீங்களா? அது சவுதிக்காக யாராவது உலமாக்கள் தூக்கி கொண்டாடி யாராவது பேசினாங்களா? சவுதி அரசாங்கத்தை தூக்கி இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க, உங்கள மாதிரி பேசிட்டு இருக்காங்களா? சவுதி தான் உண்மையான முஸ்லீமு, அவன் தான் உண்மையான முஸ்லீமு, அவன் முகந்தான் உண்மையான முஸ்லீமு என்ன யாராவது சொன்னாங்களா? அப்படி யாருமே சொல்லலையே. அப்ப எதை வச்சு நீங்க வந்து ஒரு பாமர்த்தனமா பேசுறீங்க? கருத்தின் அடிப்படையில பேசுங்க. அப்ப இன்னைக்கு சந்தர்ப்பவாதே இருக்கிறீங்க என்று தெளிவாகி விட்டது. அப்ப அதை சமாளிப்பதற்கு வேற வழி இல்லை. அப்ப சவுதி கைகுலின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இது வந்து பாமரத்தனமான பேச்சு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மௌலி முஜாஹித் பின் ரசீன் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவரை பத்தி தெளிவாக பேசிருக்கிறாங்க. இவர் எப்படிப்பட்டவரு, ஒட்டி வெட்டி பேசுவார் சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, அப்பயே தெளிவாக பேசிருக்கிறாங்க. அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்ப இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு தக்க மார்க்கத்தை பேசக்கூடிய அறிஞர்களை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சத்தியத்தில் பயணிக்கக்கூடிய சத்தியத்திய மக்களுக்கு வந்து எவ்வித சமரசமின்றி சந்தர்ப்பவாதமின்றி சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கிட்ட மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷம்சுதீன் காசிமி அவர்களுடைய உரைகளை நான் நிறைய பார்த்துக்கிறேன். அவர்களுடைய கேள்வி பதில்களை நிறைய கேட்டீங்க. அவருடைய தனி வெப்சைட் என்ன செய்கிறோம், மக்கா மஸ்ஜித் சம்பந்தமான அந்த இணையதளத்திலையும் பார்த்துக்கிறேன். அவரிடத்துல என்ன நடைமுறை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு சொல்லுவாங்க அல் கஸ் வல் லஸ்கன் சொல்லி, வெட்டி ஒற்ற நடைமுறை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. வெட்டி ஒட்டுகின்ற நடைமுறை கூடுதலாக இருக்குது. உதாரணமா நீங்க எந்த கொள்கையில இருந்தாலும் சரி அந்த கொள்கையை தெளிவா பேசணும், அதுதான் நேர்மை. நம்ம எந்த கொள்கையில இருந்தாலும் அது அந்த கொள்கையை தெளிவா பேசணும். அவர்கிட்ட நம்ம தாராளமா பேசலாம், தாராளமாக நேர்மையாக நடந்து கொள்ளலாம். ஒரு கேள்வி வரட்டும்னா ஒரு 100 கேள்வி உங்களுக்கு அதை சொல்லலாம். ஒரு கேள்வி இப்ப ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சில கேள்விகளை ஒரு கேள்வி வருது, தப்லீக் ஜமாஅத்துடைய தாலீம் தொகுப்பு இருக்குது, இந்த ஃபதாயிலுல் அமால் அல்லது ஃபதாயிலுல் சஹாபா ரெண்டு ஒரு புத்தகத்தை பத்தி கேள்வி கேட்கப்படுகிறது. அப்ப என்ன சொல்லணும், அழகா ஆரம்பிச்சு ஒட்டி முடிக்கிறார், அழகா ஆரம்பிச்சு ஒட்டி முடிக்கிறார். அது எப்படி தெரியுமா ஒட்டி முடிக்கும்? உதாரணமாக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் இந்த மெத்தட்ல பயம் பண்ணலாம். என்ன, மிம்பர்ல ஏறி ஷிர்க் கூடாது, பித்அத் கூடாது, 73 கூட்டம் இந்த இப்படி பேசலாமா இல்லதா? நல்லா புரிஞ்சுங்க அந்த மன்ஹஜ். எங்க தெரியுமா நான் அதாவது இருக்கத்துக்குள்ளாகுவேன். எது பித்அத்னு சொல்றதுக்கு நான் வர மாட்டேன். ஆனா நான் 1/2 மணி நேரம் என்ன பேசிருப்பேன், ஷிர்க் கூடாது, குர்ஆன் வசனம் எல்லாம் சொல்லிப்பேன், பித்அத் கூடாது, குர்ஆன் வசனம் எல்லாம் சொல்லிப்பேன். மாஷாஅல்லாஹ் அவர் ஷிர்க் பித்அத் தெளிவா உடைச்சு பேசுறாரு, நம்ம சொல்லிருப்போம். ஆனா சொன்னாரா எது ஷிர்க்னு சொல்லிக்க மாட்டார், எது பித்அத்னு சொன்னாரா சொல்லிருக்க மாட்டார். அல்லது பொதுவான அடிப்படைகளை எல்லாத்துக்கும் ஃபிட் பண்ணுவார். உதாரணமாக மனிதர்கள் தவறு செய்வார்கள், மனிதர்கள் தவறு செஞ்சுதான் ஆகுவார்கள், அப்படித்தானே? மனிதர்கள் தவறு செஞ்ச இந்த காய்தாவை கோர்ட்ல வச்சு இவன் திருடனா இல்லையா என்ற வழக்கு போயிட்டு இருக்கு. நீதிபதி இப்படி பேசினா என்ன, மனிதர்கள் தவறு செய்வாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி அங்க வைக்கிற மனிதர் தவறு செய்வாங்க, அது ஓகே, இது களவு திருட்டு, இது என்ன ஃபத்வா, இது சப்ஜெக்ட் என்ன பதில் சொல்லணும். இந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன பேர், அல் கஸ் வல் லஸ், கட் பேஸ்ட். விளங்கிட்டானே? இப்படி செய்யக்கூடாது. எப்பயும் நம்ம பேசுற கொள்கை அந்த சதகத்துல் அபாபத் பேசுறாரு, அவரை வரவேற்கலாம்,
ஷிர்க் தான். அவரே அந்த கொள்கை தெளிவாக நாக்கூசாம பப்ளிக்கா செய்றாரு, பேசுறாரு. அவனோட கொள்கை என்ன நமக்கு தெரியுதா இல்லையா? ஆனால் இவர்கிட்ட கேட்கப்பட்டவங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அதில் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கிறது. தவறு இடம்பெற வேண்டும், அப்பதான் அது குர்ஆனுக்கும் இதுக்கும் வித்தியாசமாகும். இப்படி சொல்றாரு. எப்படி? தலிதோப்புல தவறு கட்டாயம் வரணும், ஃபதாயிலு ஸஹாபால கட்டாயம் தவறு வரணும், ஃபதாயிலு அமால கட்டாயம் தவறு வரணும். ஏன் வரணும்? அப்பதான் குர்ஆனுக்கு தலிதோப்புக்கு வித்தியாசம் வருமா. அதனால தான் தவறு விட்டுக்கிறார் யாரு? ஜக்கரியா காந்தர்கள். அதனால தவறு விட்டாரு. சுப்ஹானல்லாஹ். இது என்ன மன்ஹஜ்னு கேக்குறேன். இப்போ இந்த இது மாதிரி நீங்க படிப்பித்தால் அந்த பிள்ளைக்கு என்ன கேட்டவருக்கு என்ன வரும்? அதானே மனுஷன்டா தவறு செய்யணுமா இல்ல. அதனால தான் ஜக்கரியா காந்தர்கள் தவறு விட்டார், அதனால தான் அல்பானி தவறு விட்டாரு, அதனால தான் அபூபக்கர் தவறு விட்டாரு, அதனால தான் உமர் தவறு விட்டாங்க, அதனால தான் இமாம் புகாரி தவறு விட்டாரு. அப்படின்னா உலகத்துல ஃபிர்அவுனும் அதனால தவறு விட்டாரு. ஏன்? நபிக்கும் அதாவது அல்லாஹ்வுக்கும் ஒரு மனிதனுக்கு வித்தியாசம் வரணுமா இல்லையா? இது காயிதா பொது, இந்த காயிதா பொது. ஆனா இதுல வித்தியாசம் இருக்குது. மனிதன் என்ற அடிப்படையில் யாரும் பூரணம் இல்லை என்பது வேற, மனிதன் அடிப்படையில் யாரும் பூரணம் இல்லை என்பது வேற, குறைகள் அவர்கிட்ட நிரூபணமாக இருக்குது, அவர் அந்த மன்ஹஜ்ல உள்ளவர் என்பது வேற. ஒத்தன் தெரியாம ஒரு பொருளை எடுத்து விடுவது வேறு, திருடன் என்பதற்காக எடுப்பது வேறு. ரெண்டுக்கு ஒரே காயிதா என்ன செய்யலாது? போட முடியாது. இது நீங்க நிறைய அவர்கிட்ட காணலாம், நிறைய என்ன செய்யலாம் அவர்கிட்ட காணலாம். இது நல்ல மன்ஹஜ் அல்ல. தெளிவா இருக்கணும், சரியோ பிழையோ தெளிவாக இருக்கணும். என்ன காரணம் என்றா அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் இருக்கக்கூடிய இடம் அது செஞ்சால் தான் தனது உள்ளத்தில் உள்ள கொள்கையை பாதுகாக்க முடியும், தன்னை நிர்வகிக்கின்றவர்கள் என்ன செய்ய முடியும்? பாதுகாக்க முடியும். வீரமாக பேசினால் அவர் வீரராகிறான் அர்த்தம் அல்ல. அந்த இடங்களை நம்ம அதாவது அடையாளம் கட்ட நீங்க வச்சுக்கலாம். இப்படி நீங்க நிறைய இடங்கள் இதே விஷயத்தை பிஜியுடைய தர்ஜுமா பற்றி என்ன சொல்லப்படுகிறது கேட்டதுக்கு என்ன வெளுப்பு தெரியுமா? தர்ஜுமா பறந்தது. சரியா? அப்ப அந்த இடத்துல தவறு வர வேண்டும். ஏன் சொல்லல? அந்த இடத்துல சொல்லிக்கலாமே தவறு வர வேண்டும், அப்பதான் அது அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இதுக்கு வித்தியாசம். அங்க வரல. இது விளங்குதா? இப்படி நடக்கக்கூடாது. இதனால என்னை பொறுத்தவரை இது ஒன்று இல்லை. நான் இது ஒன்று இல்லைன்னு சொன்னா சில பொழுது மனிதனுக்கு அப்படி வந்துடும். எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஒரு உதாரணத்துல வரும், மிஸ்டேக்கா மனிதனுக்கு சிந்தனை கோணத்துல போய் தவறுகள் வர ஆரம்பிக்கும். ஒரு 1-2 வரும். 100 இதான் மன்ஹஜ், இதான் எல்லா இடத்துலயும் மன்ஹஜ். இதுல கேட்டால் அப்படித்தான், இந்த போக்கு தான். உதாரணமா ஒருத்தர் கேட்கிறாரு உங்கள்கிட்ட, தொழுகைக்கு பின்னால கூட்டு துவா ஓதலாமா? கூட்டு துவா ஓதுறதுல கருத்து முறைப்பாடு, அதுக்காக வேண்டி பிதத்துவாதி நரகவாதி அல்ல. இப்படி பேசின எப்படி கேள்வி என்ன? நீ என்ன பதில் சொல்ற? கேள்வி பிதத்துவாதி நரகவாதியாண்டா அதுக்கு பதில் சொல்லு. சரியா? இப்ப மௌலை பிஜி அவங்கள்ட்ட கேட்டாங்க, அப்படின்னா சுதேஷ் இமாமும் சூனியத்துக்கு நம்பிக்கை வைக்கிறார் தானே, அவர் பின்னால சொல்லலாமாடு? சுதேஷ் நரகவாதி அல்ல, அவர் பதில் அதான் கேள்வி. சுதேஷும் சுரைவும் நரகவாதி சொர்க்கவாதி என்பது கேள்வியா? சுதேஷ் சூனியத்தை நம்புறாரு அதனால காபிரா இல்லை என்பது கேள்வியா? அதுக்கு பதில சொல்லாம சுதேஷ் சொர்க்கவாதியா நரகவாதியா பதில் சொல்லிட்டு போறது. இதுதான் விதத்து செய்யற நேரத்தில் நம்மளுக்கு ஏற்படுற பெரிய முசீபத். சரியான இடத்துல போக மாட்டோம். இந்த மன்ஹஜை நீங்க யார்கிட்ட கண்டாலும் அவர் நீங்க அவரோட கொள்கையை கூட அவர்கிட்ட எடுக்க வேணாம், விளங்கிக்கிறதுக்கு. உதாரணம், இந்த கொள்கை என்னன்னு நீங்க படிப்பீங்களே, ஏதாவது ஒரு காதியானி கொள்கை என்னன்னு படிக்கணும்னு நினைக்கிறீங்களே, பாருங்க வெட்டி ஒட்டுறாரா, இவர்கிட்ட காதியானி கொள்கை படிக்க முடியும், படிக்க முடியாது, காதியானி கொள்கை படிக்க முடியாது. அதனால இது நான் கொஞ்சம் கூடுதலாக சொன்னதுக்கான காரணம், இப்படி நிறைய நிறங்கள் என்ன செய்யுது எங்களை ஏற்படுது. இந்த மாதிரி தலவுன் வரக்கூடாது.